ஹரே கிருஷ்ணா. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, என் கூட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல, அதனால் மன்னிச்சுக்கோங்க சிஸ்டர், உங்கள் பேர் தெரியல. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணேன். இன்றைக்கி நிறையா மிஸ்டேக் ஆகிக்கிட்டே இருக்குது. பேசினதே ரிட்டன் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மைண்டு கிளியராக இல்லை. ஏன் மைண்டு கிளியராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பத்திலே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வேலைக்கிழமைங்களா, இன்றைக்கி நான் அரிக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுறது அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். அந்த அட்மிஷனுக்கு நானும் அக்கா போயிருந்தோங்க. போன இடத்த என்னென்னா, எவ்வளோ பிரச்சனைங்க தெரியுமாங்க. என்ன நான் அரியோடைய ஃப்யூச்சர் கெடுக்கிறேனா இல்லை அரியோடைய ஃப்யூச்சருக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோமே, அரியோடைய வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அரிக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது. ஃபஸ்ட்டு அரி அங்கே தூங்குறான் பாருங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு தூங்குறான். ஸ்கூல் 12:30 மணி வரைக்கும் தான். காலையில் 7:30 மணிக்கு போயிடுவாங்க, வேன் வந்துடும், போயிடுவாங்க 12:30 மணி வரைக்கும். இப்போ நம்ம அரியை என்ன ப்ராப்ளம்ன்றதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ அரிக்கு ஸ்கூலுக்கு டைமிங் என்ன, எப்போ போகணும், எப்போ வரணும், எப்படி போவான், ஸ்கூலுக்கு ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ அரிக்கு பிரச்சனை ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டாச்சு. இன்றைக்கி அவங்க அண்ணா கூட ஸ்கூலுக்கு வேன்லேயே தான் போனோம். அதுக்கப்புறம் தான் நான் அக்காவும் போனோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஆதார் கார்டு இந்த ஊரில் இல்லை, அரிக்கு ஆதார் கார்டு எடுக்கவே இல்லை நாங்கள் இப்போ வரைக்குமே. அது 2 ரீசன். ரெண்டாவது என்னென்னா, மாமா இங்கே இல்லை. இன்னொருத்தவங்களை சாழ்த்தி போகிறது ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பிள்ளையே அவங்கவுங்க பிள்ளையே அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்னும்போது, உன் ஒய்ஃபையும் பையனையும் இன்னொருத்தவங்க எப்படி பார்த்துப்பாங்க நீ நம்பி விட்டுட்டு போனால் அது தப்புங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு ஆதார் கார்டோ, எனக்கு அரிக்கு ஆதார் கார்டோ எந்த ஒரு விஷயமுமே செஞ்சு கொடுக்காம போயிட்டாரு. எனக்கு அந்த அளவுக்கு லாங்குவேஜ் தெரியல அப்படின்னும்போது, நான் இன்னொருத்தவங்களை சார்ந்திருக்கும் போது அவங்க பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, மனசு அவ்வளோ ஒரு வலியை கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் யார் யார் எப்படி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு வந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கொள்ள பிரச்சனை, சரிங்களா? அரிய ஸ்கூலில் சேர்க்க போனது ஒரு வழியாக போயாச்சு, அட்மிஷன் நம்ம போட்டாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு. ஃபீஸ் கட்டிட்டு அரிக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட் வெளிச்சத்துக்கு தெரிய மாட்டேன்னதுன்னு நினைக்கிறேன். இது தாங்க அரி. நான் உங்களுக்கு தமிழ்லைனில் இந்த நேம் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துப்பீங்க. அரியோடைய ஸ்கூல் நேம் இதுதான். தெரியுதுங்களா உங்களுக்கு? உல்ட்டாவாக தெரியுதா என்னன்னு தெரியல. இது தாங்க அரியோடைய ஸ்கூல் நேமு. இங்கே பாருங்கள், டேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி டேட்டு தான் நம்ம போய் அரிக்கு அட்மிஷன் போட்டது. இது தான் அரிக்கு அட்மிஷன் போட்டது. இது அட்மிஷன் போட்டதுக்கான பில்லு, நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான பில்லு. இது அரிக்கு அட்மிஷன் போட்டு இந்த ஸ்கூல் தாங்க நம்ம அரியை இப்போ சேர்த்துருக்கிறது. ஒரு வழியாக நம்ம ஸ்கூல்லையும் சேர்த்தாச்சு, அட்மிஷன் போட்டாச்சு, பணம் கட்டியாச்சு. ஸ்கூல் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் மாற்றணும். பர்த் சர்டிஃபிகேட் வேறு ஸ்டேட்டில் இருக்குது, சென்னை இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அது ஒரு ரீசன் சொன்னாங்க. ரெண்டாவது அவங்களுடைய அம்மாவுடைய ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது குழந்தைக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணிடலாம், பர்த் சர்டிஃபிகேட் எப்படிங்க சேஞ்ச் பண்ண முடியும் நம்ம? எனக்கு புரியல. அது ஒரு ரீசனு. என்ன பேசுகிறாங்கன்றதே சத்தியமாக நமக்கு புரியலைங்க. அவங்க அங்கே அப்படியே போனேன், உட்காந்தேன், பொம்மை மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். என்ன புரியல. ஹஸ்பண்ட் இருந்தாவது நம்மளுக்கு புரிய வைப்பார், புரியலை. அவங்க அண்ணா உன் பிள்ளைய பார்க்க மாட்டாங்க, அவங்க அண்ணி உன் பிள்ளைய பார்க்க மாட்டாங்க, எல்லாமே உன் பிள்ளைய பார்க்க மாட்டாங்கன்னும் போது, ஒரு தாயாக நான் யோசிக்கிறது என்ன விஷயம்னா, எனக்கு இருக்கிறது அந்த ஒத்த பிள்ளை. நான் அதை தமிழ்நாட்டில் படிக்க வைக்கணுமா இல்லை ஒடிசாவில் படிக்க வைக்கணுமா? அவனுடைய லைஃப்பை நான் அங்கே கொண்டுட்டு போகிறதா? வரும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு பேச்சுங்க. அண்ணி
சரிங்களா. ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க. ரொம்ப இந்த இடத்த வலிக்குது. நம்ம வந்து திரும்ப வந்து சென்னை போயிடலாமா, வேணாம், எல்லாத்துக்குமே அடுத்தவங்கள சார்ந்து சார்ந்து நான் இருக்கணுமா, இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து இவங்கள சார்ந்து நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இதுக்கு அடுத்து வரப்போகிற விஷயங்க என் பையனுடைய ஃப்யூச்சரு. இப்போ வந்து அரிய வந்து நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போட்டிருக்கோம். இப்போது இந்த ஒரு 6 மாதத்துக்கு வந்து அரிய வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி எல்கேஜி. இது வந்து பழைய புக்கு, பப்புனுடைய பழைய புக்கு, எல்கேஜி புக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட் கேஜி 2 கேஜி அப்படி சொல்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி சொல்ல மாட்டேன்ட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பழைய புக்கு இது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேஜ் 2. அப்படி பார்த்தீங்கன்னா எல்கேஜி, அது வந்து யூகேஜி, இது வந்து எல்கேஜி புக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒடியா. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூகேஜி, இது வந்து எல்கேஜி புக்ஸு, பழைய புக்ஸு. அது வந்து இப்போதைக்கு இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும், இப்போ இந்த நாளையிலேருந்து அரி வந்து இந்த எல்கேஜி யூகேஜி பாடத்தை படிக்கணும். படித்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து எல்கேஜி யூகேஜி பாடத்தை தான் அரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் படிப்பான். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கே வந்து அது வந்து லேடிஸ் வராங்களா இல்லை ஜென்ஸ் வராங்களான்னு தெரியாது, ஆனால் ஒரு டீச்சர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மாதம் பேமெண்ட் பண்ணோம். அவங்க வந்து வீட்டுக்கே வந்து 4 to 5 வரைக்கும் நம்ம வீட்டிலே வந்து அவனுக்கு அந்த எல்கேஜி யூகேஜியோடைய பாடம் வந்து மொத்தமாகவே அவனுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறமும் அந்த 6ஆம் மாதம் ஒரு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி ஒரு 6ஆம் மாதம் வரைக்கும் வந்து ஹரி வந்து அதான் எல்கேஜிலே இருப்பான். 6 மாதம் கழிச்சு தான் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போவானே. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு கொடுத்துட்டாங்க, எல்கேஜி புக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியலைங்க. குழந்தைக்கு வந்து நம்ம ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி நம்ம ஃபீஸ் வாங்கியாச்சு. என்ன இவங்க குழந்தைய அந்த கிளாஸில், பெரிய கிளாஸில் போட்டு சின்ன கிளாஸில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. நான் வந்து அவனுடைய ஃப்யூச்சரை வளர்க்க போகிறேனா இல்லை அவனுடைய ஃப்யூச்சரை கெடுக்க போகிறேனா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா அந்த ஊரில் எஜுகேஷன் இருக்காது, நீங்கள் வாங்க அரிய வந்து இங்கே படிக்க வைங்க, இங்கே தான் எஜுகேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து மாமாவுக்காக பார்க்குறேன்னா இல்லை நான் அரிக்காக பார்க்குறேன்னா, நான் யாருக்காக வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவனை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. 2வது விஷயம், இதெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க. வரும்போது அக்கா வந்து சில கேள்விங்கள்லாம் கேட்டு வந்தாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுங்க. உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டான், எதையுமே செய்யலை, எதையுமே பண்ணலை, நான் என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குது, 5வது இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது, நான் அதுக்கு வந்து படிக்க வைக்காமல் நான் வந்து இந்த மாதிரிலாம் சுற்றின்னு இருக்கணுமா, இப்போ உனக்கு ஆதார் கார்டு எடுக்கணும், உன் பிள்ளைக்கு ஆதார் கார்டு எடுக்கணும், அதுக்கெல்லாம் நான் வர முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சாயந்தரம் ஃபோன் பண்ணட்டும், நான் அவனை பேசிக்கிறேன், நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ கொள்ள கேள்வி என்னை கேட்டு என் மனசை அவ்வளோ காயப்படுத்தி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சரிங்களா. 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், குளிச்சுட்டு கிளம்பி எங்கள் மாமனார் நேற்று பூனை கடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து ஹெட் பெயின் அவ்வளோ இருக்குது. போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன, என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, தமிழ்நாடு போயிட்டாரு. இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, நான் நிம்மதியாக இருக்கேனா, நான் சாப்பிட்றேனா, நான் தூங்குறேனா, என் குழந்தை தூங்குறானா, சாப்பிட்றானா, எதுவுமே கிடையாது. என்ன அண்ணி சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறாங்க, அரியோடைய ஃப்யூச்சரை பார்க்க போகிறீங்களா இல்லை இப்படியே இருக்க, என்னை வந்து இங்கே இருன்னு சொல்கிறாங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு போயிடுன்னு சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக தெரியலங்க. என்ன ஏன்னா அவங்க பேசிட்டு வந்த விதங்கள் அந்த மாதிரி, ஒருத்தவங்கள எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்தி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. என் குழந்தைக்கு இந்த அட்மிஷனுக்கு நான் கூப்பிட்டு போய் இவ்வளோ நான் வந்து அசிங்கப்பட்டு அவங்கக்கிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது
நாளைக்கு எல்லா விஷயத்துலையுமே நான் அவங்கள சார்ந்து நிற்கணும்னும் போது அப்போ அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோதாங்க. தயவு செஞ்சு நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்குறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க யாராவது இருந்தீங்கன்னா, நான் வந்து லவ் பண்ணுறேன், ஒடிசா பையனை லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு வேணாங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட்டே வேணாம். சரிங்களா? இந்த அதர் ஸ்டேட்டே வேணாம். தமிழ் பொண்ணுங்களால் இந்த அதர் ஸ்டேட்டில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு சத்தியமாக சர்வே பண்ணவே முடியாது, வாழவே முடியாது. அப்படியே நம்ம வாழணும்னு நினச்சாலும் நம்மளை வாழ விட மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. இன்னைக்கு அங்கே படுத்திருக்க என் புள்ளியோட லைஃப் இப்படி கேள்விக்குறி நிற்கிது. சரிங்களா? கேள்விக்குறியில் நிற்கிது. என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, என்னால் நிம்மதியாக குளிக்க முடியல. என்ன இவ்வளோ டார்ச்சரு. இந்த ஒரு விஷயம் என் குழந்தை அட்மிஷனில் வந்து எனக்கு இவ்வளோ டென்ஷன் நிற்கிதுன்னும் போது இன்னும் என் பையனுடைய லைஃபெல்லாம் நான் எங்கே கொண்டுட்டு போய் நிறுத்த போகிறேனே தெரியல. எனக்கு புரியல. நான் ஏன் இதெல்லாம் பைத்தியமாட்டம் இப்படி உளறிக்கின்னு உட்காந்திங்கிறேன் அப்படின்றதும் தெரியல எனக்கு. என்ன இதெல்லாம் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவீங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான், அந்த ஒரு ஆசையில் தான் வந்து நான் உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை கேட்டது இன்னமும் என் தலை வலிக்குது, இன்னமும் என் காதில் கேட்டுட்டு இருக்கு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 7 கிலோமீட்டர். நாங்கள் அந்த 7 கிலோமீட்டர் வரும்போது அவங்க பேசின பேச்சுங்க இருக்குது, அவ்வளோ வலிக்குது மனசு. இல்லையா? நான் என் புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுத்து நிம்மதியாக போயிருந்தேன் என் குழந்தைய கூப்பிட்டு. வேற ஒன்றும் பண்ண முடியலங்க. ஒன்று இருக்கிறதா இருந்தால் அவரு இங்கே இருக்கணும். அவருக்கு எதுவுமே தெரியாது இங்கே இருந்து. எனக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் இருன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்றாரு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அரிய வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போனோம், அட்மிஷன் போட்டோம், எல்லாம் வந்துட்டோம். இந்த ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செய்யணும். பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செய்ய முடியுதா இல்லை அரிய தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறேன்னா எதுவும் ஒன்றுமே புரியல. பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நீங்கள் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க, தப்பாக சொல்லாதீங்க. இந்த விஷயத்த வந்து வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என் புருஷன்கிட்டையும் சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். அதனால தான் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் சந்தோஷத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன், என்னுடைய கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறேன். அரிய பிடிச்சி எத்தனையோ பேர் வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க, அரிக்காக பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தான் நான் இதை வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சில பேர் நினச்சிக்கலாம், நீ எதுக்கு உன்னுடைய பர்சனல் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்கிற அப்படின்ட்டு. நிறைய பொண்ணுங்க வந்து கம்பெனியில் வேலை செய்கிற ஒடிசாக்கார பசங்களை பார்த்து பிடிச்சி இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோ பிடிச்சிருக்கும். உளர்றாங்க, நிறையா உளர்றாங்க. மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. சரிங்களா? மாத்திரை போட்டு கம்முன்னு படுக்கணும். அங்கே பாருங்கள், ஹரி கையை காட்டிகிட்டு இருக்கான். நீ அழுக குரல் கேட்டாலுமே எந்திரிச்சிட்றாங்க அவன். என்ன நேற்று நைட்டு கூட அழுதேன். அவன் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் விஷயம் கேட்டுக்கோங்க. அக்கா கிட்ட வந்து நான் காசு கொடுத்து, அக்கா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, பல்லு வலிக்குதுக்கா, மாத்திரை வாங்கிட்டு வாங்க வரும்போது. அக்காவும் அண்ணாவும் வந்து நேற்று வெளியே போயிருந்தாங்க, மாத்திரை வாங்கிக்கிட்டு வாங்கக்கான்னு சொல்லி காசு கொடுத்துருந்தேன். போகிறப்ப தெளிவாக சொல்லி கொடுத்தேன். அப்புறங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் அத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்க மார்க்கெட்டில் மெடிக்கல் ஷாப்பே இல்லையா. அக்கா வந்து சொன்னாங்க மெடிக்கல் ஷாப் இல்லை, எல்லாம் மூடி இருக்குது அப்படின்ட்டு. போக மாட்டீங்க? ஐயோ, நான் மாத்திரை எடுத்து வச்சுட்டேன். நான் இன்னைக்கு அப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரும்போது நான் எனக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு வந்தேன். எல்லாருமே நடிக்கிறாங்க, நடிச்சுட்டு போட்டும். நம்மளால் இங்கே எத்தனை காலம் இல்லை எத்தனை நாள் வந்து இங்கே சர்வே பண்ண முடியுமோ நம்மளால் இருக்கலாம்.
அப்படி இல்லை முடியல அப்படின்னா அடுத்த கட்டாயம் நான் அவர்கிட்ட சொல்லி பார்ப்பேன். புரிஞ்சிக்கல அப்படின்னும்போது எனக்கு அடுத்தனுடைய இது வந்து நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னும்போது என்னுடைய குழந்தை லைஃப் ஏதோ நான் அதை பார்த்துட்டு போகிறப்போ அவருக்கு அடுத்த முடிவு நான் டைவர்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டியது வரும். அதை தான் நான் செய்வேனே. நீ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு குறை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.